ஹாய், இன்றைக்கி மண்டே டே. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மளிகை ஜாமான் வாங்கும்போது புளி மட்டும் கம்மியாக வாங்கிட்ட போல் அது மட்டும் சீக்கிரமாக காலியாகிடுச்சு. ஸோ காலையிலேயே அதை மட்டும் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட் வீக் ஒரு கோவில் போயிருந்தேன். அந்த கோவிலுக்கு போனப்போ இந்த உப்பு ஜாடியோட விலை என்னன்னு கேட்டிருந்தேன். 350 சொன்னாங்க. ஆனால் இது நான் 350க்கு வாங்கலை. நான் பாண்டிச்சேரின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாண்டிச்சேரி சிவாஜி சிலை பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் வந்துட்டு 150 ருபீஸ் எது எடுத்தாலும் 150 ருபீஸ் சொல்லிட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே தான் நான் போயிட்டு அந்த ஜாடி வாங்கியிருந்தேன். ஆனால் இந்தமாரி ஷாப்பில் கோவிலெலாம் போய் கேட்டால் ஏன் இவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. அந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்புறம் வந்துட்டு வருஷம் விளக்கு பூஜை பொருள்லாம் வந்துட்டு எப்படி விளக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வச்சு எப்படி விளக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அந்த லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சிட்ரிக் ஆசிட் லிங்க்கு. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். அது ஈஸியாகவே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்தமாரி எதாவது இருந்துச்சா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயுமே அவைலபிள் இருக்குது. நான் அமேசான் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழேயும் அந்த லாங் வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 20 ருபீஸ்லேருந்தே இருக்குது. ஆனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் 100க்கு மேலே தான் இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பேசிக்கிட்டே இன்றைக்கி லஞ்ச் வேலை முடிச்சாச்சு. பண்ணும்போதே பாதியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு வேலையை முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு, கேரட் பொரியல், முட்டை ஆம்லேட் போட்டு இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.